நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதிநிலை அறிக்கை. அதுல என்ன இருக்கும்னா சொத்துகள் இருக்கும். அது கரண்ட் அசெட்ஸ், பிக்ஸட் அசெட்ஸ் இந்த மாதிரி. கரண்ட் அசெட்ஸ்னா லைக் ஸ்டாக்ஸ். பிசினஸ்ல ஸ்டாக் கேரி பண்றது, கஸ்டமர்ட்ட வர வேண்டியது எல்லாத்தையும் கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவாங்க. நிறைய ஸ்டாக் வச்சுக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம விற்க முடியுமோ அதை விற்கணும். அதை ஹை வால்யூம் சேல்ஸ் பண்ணணும். டர்ன் ஓவர் ஃபாஸ்டர், ப்ராஃபிட் ஆல்சோ வில் பி தேர். அதர்வைஸ் இன்வென்டரி சிட்டிங் ஐடம் ஸ்டாக் நம்ம கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அது பணம் சம்பாதிச்சு கொடுக்காது. அதே மாதிரி கரண்ட் அசெட்ஸ்ல டெப்டார்ஸ், வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ண வேண்டியதுச்சுன்னா ஃபாஸ்டா கலெக்ட் பண்ணணும். ரெகுலர் நம்ம கான்ஸ்டன்டா கலெக்ட் பண்ணிட்டே இருந்தா தான் அந்த பிசினஸ் கேஷ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பிக்ஸ்ட் அசெட்ஸ் சொல்லுவாங்க. பிசினஸ் வச்சுக்கிற மெஷினரியா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம். அதை பார்க்கணும். வருஷத்துக்கு ஒருத்தரையாவது ஆடிட்டர்ஸ் கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் இல்ல நீங்களே பண்ற அக்கௌண்ட்ஸ்ல அசெட்ஸ் என்னென்ன இருக்கு நம்மகிட்ட, அதுக்கு ஜக்காத் கரெக்டா கொடுக்குறோமா, ரெண்டாவது அது போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றோமா, அந்த இருக்கிற சொத்துக்கள் லிஸ்ட்ல எது அப்ரிஷியேட் ஆகுது, எது ஸ்டாக்னண்டா இருக்குது, எந்த சொத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம், எந்த சொத்தை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு நல்ல அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ தட் வி கெட் பெட்டர் அப்ரிசியேஷன் as well as we get better returns, right? இவ்வளவு டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிள். எந்த இடத்துல அசெட் அப்ரிசியேஷன் ஃபாஸ்டா இருக்குது, எந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குங்கிற நிறைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணோம்னா, so we will get better returns. நம்ம பேலன்ஸ் ஷீட் இம்ப்ரூவ் ஆகும். we will build the value and worth of the business.